ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லியோட விஜயோட ரொமான்ஸை பார்த்து தாங்க முடியாத சுடர் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு ஆப்பு வைக்கிற விதமா இப்போ வந்து வெண்பா பாபாவை கத்தியால குத்துறாங்க இந்த சுடர். இவ்வளோ மோசமா பண்ணுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நாளா இந்த சுடரோட ராஜ்யமா தான் இருந்தது. ஆனா, இப்ப மல்லி தான் வந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, விஜயோட ரொமான்ஸ் பண்றதும், அதுக்கப்புறம் வந்துட்டு அவள சீன்றதும், விஜய்க்கும் மல்லிக்கும் நடுவுல காதல பத்தி எக்ஸ்பிரஷன் பண்றதும், அவள போயிட்டு புடிக்காத வேலைய பண்ண வச்சுட்டு, இவங்க 2 பேரும் தனியா வந்து குல்ஃபி சாப்பிட வந்ததும், எல்லாமே வந்துட்டு சுடரோட மனச ரொம்பவே வந்து ஆட்கொண்டுருச்சு. "உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. நீ இவ்ளோ தூரம் பண்றல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பாவும் ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றதா வந்து சுடர் நெனச்சிட்டு இருக்கா. ஏன்னா, ரேணுமா கதை சொல்லுங்க ரேணுமா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்னவன்ட்ட ஃபர்ஸ்ட்டு போட்டு தள்ளணும். இவ தான் ஃபர்ஸ்ட்டு என் உயிர வாங்குறா. இல்லன்னா நேத்து 2 பேரையும் வந்து நான் நெருங்க விட்டுருக்க மாட்டேன். நேத்து 2 நைட் என்ன பண்ணுச்சுன்னு ஒண்ணும் புரியலையே! எல்லாத்துக்கும் காரணம் இந்த சின்னவாண்டு தானே. இவள கொன்னா மட்டும் தான் நமக்கு நிம்மதியா இருக்கும். அப்பதான் மல்லிய பழிவாங்குன மாரியும் இருக்கும் அப்படின்றதுக்காக, இப்ப வெண்பாவ வந்துட்டு இவ நோட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம வெண்பாவும் கரெக்ட்டா அதுக்கேத்த மாரியே வந்து ரேணுமா மறுபடியும் கதை சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்ல, சுடருக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. நான் எப்படி இருந்தவ, என்ன வந்து ஆயா வேலை பார்க்க சொல்றாளே இவள என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போய் பேசலாம். விஜய் கிட்ட நெருக்கமா இருக்கலான்னு போகும்போதெல்லாம் வெண்பா வந்து குறுக்க வந்துகிட்டே இருக்காங்க. இத பார்த்த சுடர் வந்து, "உன்ன போட்டு தள்ளுறது தாண்டி கரெக்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் தூங்க வைக்க போறாங்க. மல்லிக்கு டவுட் ஆகுது. என்ன இவளே வாலண்டியரா வந்து தூங்க வைக்கிறேன்னு சொல்றா. ஏதோ சம்திங் ராங்கா தெரியுதே அப்படின்ற மாரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் வந்து நம்ம மல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. என்ன பண்ண போறா மிஞ்சி மிஞ்சி போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி விட்டுர்றாங்க. உடனே வந்து சுடர் போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு, போயிட்டு ஒரு கத்தியும் தயாரும் பண்ணிட்டா. இதுக்கு வந்து ரகு கிட்ட ஃபோன் போட்டும் சொல்லிடுறா. ரகுக்கு ஃபோன் போட்டு, "ரகு இந்த மாரி நான் ஒரு காரியம் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன காரியம்ன்னு?" கேட்கும்போது, இந்த மாரி அந்த சின்னவாண்ட போட்டு தள்ள போறேன்னு சொல்லும்போது, "ஏன் அந்த பொண்ணு உன்ன என்ன பண்ணுச்சு? அது சின்ன குழந்தை சுடர். ஏன் அத மாரிலாம் பண்ற?" அப்படின்ற மாரி கேட்கவுமே, "இல்ல ரகு என்ன ரொம்ப பாடுபடுத்துறது மல்லி கூட இல்ல. இந்த வெண்பா தான் என்ன ஓவரா பாடுபடுத்திட்டு இருக்கா. என்னோட இலக்கையே வந்து அவ சிதறடிக்கிறா. அதனால நான் அவள சும்மா விடப்போறதா இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லவும், "என்னதான் ஆச்சு சுடர்? எதுக்காக நீ இவ்ளோ கோவப்படுற? கோவத்த கம்மி பண்ணு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "கோவத்த கம்மி பண்ற மாரி எதுவுமே நடக்கலையே. நான் வந்து சும்மா இருக்க போறதா இல்ல." அப்படின்ற மாரி கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டாங்க. உடனே நம்ம மல்லி என்ன பண்றாங்கன்னா, இவ்ளோ தூரம் வந்த பிறகு நம்ம இது எல்லாத்தையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மல்லி அங்க இருந்துட்டே இருக்கும்போது இந்த வெண்பா வந்து, "வாங்க ரேணுமா என்ன தூங்க வைங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. தூங்க வைக்க இவளும் போறா. போனா தூங்க வைக்காம எழுந்தி வரும்போது, ரேணுமா எங்க போறீங்கன்னு?" கேட்கும்போது, "உன்ன கொல்ல தாண்டி போறான்" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து நிக்கவும், வெண்பாவுக்கு பயம் தாங்க முடியல. பயம் தாங்க முடியாம, "என்ன ரேணுமா பண்ண போறீங்க?" அப்படின்னுவேன். "உன்ன கொலை பண்ண போறேன்டி. நீ ரொம்ப என் வாழ்க்கையில விளையாடுற. உன்ன கொலை பண்ணா மட்டும் தான் நான் நிம்மதியா இருப்பேன்." அப்படி இப்படின்னு சொல்லவுமே, மயக்கமே வந்துடுது வெண்பா குட்டிக்கு. என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கு? இப்படி நடந்துட்டு இருந்தா சரி வரான்னு சொல்லிட்டு வெண்பா இருந்துக்கிட்டு, "மல்லிமா, மல்லிமா, டாடா என்ன காப்பாத்துங்க, என்ன டாடா காப்பாத்துங்கன்னு" சொல்லிட்டு பயங்கரமா கத்தவுமே, இவ வந்து வாய வந்து மூடுறா. வாய வந்து மூடி குத்தலான்னு வரும்போது மல்லி வந்துடுறாங்க. கத்திய உடனே கீழ போட்டுடுறா. மல்லி வந்து, "என்னாச்சு? என்னாச்சு வெண்பா? என்னாச்சு வெண்பான்னு?" கேட்குமே, "இவங்க என்ன கத்தியால குத்த வந்தாங்க" அப்படின்ற மாரி அந்த சின்ன பொண்ணு சொல்லுது. உடனே வந்து ரேணு, "நான் எங்க அந்த மாரிலாம் பண்ணேன் வெண்பா? ஏன் இந்த மாரி சொல்ற? தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி அலர்றா. கனவு கண்டிருப்பா போல" அப்படின்ற மாரி சொல்லவுமே விஜய் வந்துடுறாரு. இந்த மாரி என் மேல பழி சொல்றா. கனவு கண்டுட்டு இந்த மாரிலாம் சொல்றா விஜய். என்னன்னு கேளுங்கன்னு சொல்லும்போது, "ஏன் வெண்பா இப்படிலாம் கனவு தானே கண்ட? அதுக்கே வந்து அம்மா வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா?" அப்படி இப்படின்னு சொல்றாங்க. "இல்ல டாடா. இவங்க வந்து என்ன கொலை தான் பண்ண வந்தாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். இவங்கள என்னன்னு கேளுங்க டாடா, கேளுங்க டாடான்னு" சொல்றாங்க. கேட்கறது அது கனவு தான்டா விடு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா மல்லிக்கு தெரிஞ்சிருது.
உண்மையிலுமே என் பொண்ணை இவ கொலை தான் பண்ண பார்த்துருக்கா. இவளை இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராதே, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருந்துட்டு இருக்குது. பிரச்சனைகள் வந்து ரொம்ப வந்து பெருசாக போயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகள் ரொம்பவே வந்து பெருசாக போயிட்டு இருக்குது. நம்ம விஜய் வந்து அது ஒன்றும் இல்லைடா, கனவு தான் சரியாக போயிடும் விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மல்லியால் இதை ஏற்றுக்கவே முடியல. இல்லை, இது வந்து முற்றிலும் வந்து நடக்கப்பட்ட சதி அப்படின்ற மாதிரி விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவன் நிறையா பண்ணிகிட்ருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ தப்பு நடக்குது மட்டும் தெரிய வருது. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மல்லி எடுத்த முடிவு உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து மல்லி வந்து இதுக்கு மேலே இவ்வளோ உயிரோடு விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கான முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இதுக்கு மேலே இப்படியே விட்டு வச்சுட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிச்சிட்டாடியே சீக்கிரம் அவ்வளோ மாடியில் வந்து என் துணி மட்டும் இருக்குது, அதை மட்டும் எடுத்துருவேன். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அது இல்லை, அது மாதிரி தான் இருக்கும். இது சுடிதார். எனக்கு எதையும் மலை அந்த மாதிரி இன்னும் டைரி தேவையாண்ட கொடுத்துருப்போனால அதை பார்த்து எங்கேயாச்சும் நாங்கள் சுத்தமாக பண்ணலையா? எவ்வளோ குமிச்சு வச்சிருப்பேன் காலையில். அங்கே எல்லாத்தையும் உள்ள தள்ளி வச்சோம், அவ்வளோதான். தேடவே இல்லையா மலை நீ? 3 மணி நேரத்துல தான் நேற்று நைட் குளிச்சிருக்கேன். நான் வேற மனசு நொந்து போயிடுவேன். இந்த பெரிய ஃபோன் எங்கே வச்சுன்னு வேறு தெரில. இல்லை மலை, நான் குண்டை தான் மலை எடுக்கிறேன். அவனை வர சொல்லிடவா? இன்னைக்கு வேற பிரதமர் வேற வந்திருக்காரு, அதனால வலி வேற வலின்னு சொல்லியிருக்காங்க. 7 மணியோட முடிஞ்சிடும், நார்மல் வலி வந்துடும் போல.